கடவுள் வந்து வெறும் படைக்கிறவரா, இல்ல அழிக்கிறவரா, இல்ல பாதுகாக்கிறவரா, இல்ல வந்து நம்மளுக்கு ரன்னிங் லைஃப்ல கூட வர்றவரா? யார் கடவுள்? எதுக்கு நான் கடவுளை கும்பிடணும்? அப்படி கடவுளை கும்பிடுறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது? இப்ப கடவுளை வேணும்னா நல்லது நடக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேரு நல்ல நல்ல மனுஷங்களா இருப்பாங்க. டக்குன்னு இரையாயிடுறாங்க இந்த மண்ணுக்கு, செத்து போயிடுறாங்க. இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க கடவுள் வழிபாடுல அவங்கள அடிச்சுக்கவே முடியல. அவங்க கும்பிடுற சாமி, அவங்கள மாதிரி கடவுளை வழிபடுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா அவ்வளவு வழிபடுறாங்களே, அப்ப அந்த கடவுள்ன்ற ஒரு கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டாரா? ஒரு அம்மா தீ மிதிக்கிறதுக்கு பயந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, ஒரு புருஷன் வந்து அந்த பொம்பளையை தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு நடக்கிறாரு, அந்த தீ மிதிக்கிற செக்மெண்ட்ஸ்ல நடக்கிறாரு. அப்ப நடக்கும்போது பதறி கீழே விழுந்துருது. அவரும் சரி, அந்த பொம்பளையும் சேர்த்து விழுந்துருது. அப்ப ஒரு கடவுள்னா என்ன பண்ணணும்? உனக்காக தான் நான் வந்து தீ மிதிக்கிறேன், உனக்காக தான் நான் வந்து நடக்கிறேன். அப்ப நீ என்னை பாதுகாக்கணும்ல. நீ எந்த இடத்துலயாச்சும் அந்த கடவுள், அதாவது உன்னை பார்த்தாதான் நம்புற சூழலுக்குலாம் இன்னைக்கு நான் வந்துட்டேன். இதுதான் எனக்கு கடவுள், இதெல்லாம் காமி. இல்ல கடவுளுக்கான வேலை என்ன? நான் படைச்சிட்டேன், இதுதான் என்னோட வேலை, நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுதா? இல்ல படைச்ச இறைவனே வந்து ஒரு கஷ்டத்துல சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னா வந்து காப்பாத்துதா? அப்படி காப்பாத்தி நல்லது நடந்து அடுத்த கட்டமா மாறுதல் நடந்திருக்கான்னு கேட்டா இல்லைன்றதான் என்னோட கருத்து. இதே எனக்கு பெரியாரை படிக்கும்போது தான் பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் வழிபாடு வந்து ஒரு சார்பா இருக்கு, ஒருத்தவனை மேல ஒருத்தனை கீழே ஆக்குது. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, முருகன் சாமி தான், காளியாத்தா மாரியாத்தா சாமி தான். ஏன் எத்தனையோ சாமிலாம் இருக்கு. ஆனா அன்னைக்கெல்லாம் வந்து இந்த பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த பீரியடு காலத்துல, அந்த மாதவிடாய் காலத்துல பெண்கள் சகஜமான ஒரு நிலையில தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டா மட்டும் அவங்கள உள்ள கூட சேர்க்காம ஏதோ ஒரு ஒரு தீண்டத்தகாதவர்கள் மாதிரி அவர்கள் வந்து ஒதுக்கி வைக்கிற அந்த கோட்பாடே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவே மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு. ஏன் அதை பண்றாங்க? அது பண்ணக்கூடாதுல்ல. அதாவது கடவுள் சொல்லுச்சா, இவங்க வந்து மாதவிடாயின்றது என்ன? அதுவும் ஒரு யூரினு, ஒரு மோஷனு, ஒரு சளி, ஒரு கண்ணுல இருக்கிற ஒரு புரை மாதிரி, அதுவும் ஒரு உடம்புல வர்ற ஒரு உபாதைகள் தானே. இந்த உபாதைகளை கூட ஏத்துக்கிற பக்குவம் ஏன் வரமாட்டேங்குது? இன்னொன்னு, அந்த உபாதை வந்துச்சு, அந்த உபாதைக்கு ஒரு கிட்டு வைக்கணும். இப்ப கண்ணு வலி வருது, இந்த கண்ணுக்கு ஒரு கண்ணாடி போடணும். இல்ல உங்களுக்கு காய்ச்சல் வருது, அதுக்கு ஒரு மாத்திரை மருந்து போடணும். இதெல்லாம் எந்த கடவுளும் சொல்லல. இதை சொன்னது எல்லாமே மனுஷன் தான். அதுவும் இன்னைக்கு கடவுளுக்கு சாதாரண ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு கோபுரம் அளவுக்கு உயர்ந்து அந்த கடவுளோட கோயில்களை வடிவமைச்சதும் மனுஷன்தான். அப்ப மனுஷன்தான் மனுஷனை உருவாக்குறான், மனுஷன்தான் கடவுளை டெவலப் பண்றானே தெரியுது. கடவுள் மனுஷனை எந்த